இன்னைக்கு சாரி ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஸ்டேட்டோடைய முதலமைச்சர் ருத்ர நேத்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்பை சீக்ரெட் ஏஜென்சியை உருவாக்குறாங்க. இந்த ஸ்பை சீக்ரெட் ஏஜென்சியில் நம்ம ஹீரோ சாரியும் ஒன் ஆஃப் த ஏஜென்ட்டாக இருக்காரு. இவர் தான் ட்ரிபிள் ஒன். ஒரு குறிப்பிட்ட மாலில் மர்மமான ஒருத்தன் மனித வெடிகுண்டா மாதிரி வெடிஞ்சு சாகுறான். வித்தியாசமான கேஸை போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவன் மாலுக்குள்ளே வரப்ப எந்த ஒரு வெடிகுண்டுமே அவன் எடுத்துகிட்டு வரல. இப்படி அவன் தானாகவே ஒரு மனித வெடிகுண்டா மாதிரி வெடிஞ்சு செத்தான் அப்படின்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த வினோதமான கேஸ் உத்தரநேத்ரா அப்படிங்கிற ஸ்பை சீக்ரெட் ஏஜென்சிக்கு போது இந்த கேஸை நம்ம சார்லி ட்ரிபிள் ஒன் தான் விசாரிக்கணும் அப்படின்னு ஏஜென்சியில் சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ சார்லி ட்ரிபிள் ஒன் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ விசாரணையில் தெரிய வந்த உண்மைகள் என்ன, அப்படியும் இதே மாதிரி மனித வெடிகுண்டுகளாக மாறி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஹீரோ தடுத்தாரா, இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் வில்லன் யாரு, இதுக்காக வில்லன் இதெல்லாம் பண்றான் அப்படிங்கறதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. படத்தோடைய ஸ்டோரி ரொம்பவே சூப்பரான ஸ்டோரி. ஆனா படத்தை ரொம்ப சூப்பரா எடுக்கிற அப்படின்னு சொல்லி படத்தை ரொம்பவே சொதப்பி வச்சுட்டாங்க. இந்த படத்துடைய மெயின் மைனஸே காமெடி தான். ஹீரோவோட கேரக்டரை ரொம்பவே காமெடித்தனமா டிசைன் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் போயிட்டு இருக்கும். ஆனா ஹீரோ காமெடி பண்றான் அப்படிங்கிற பேர்ல எல்லாத்தையுமே சொதப்பிக்கிட்டே வருவாரு. இவங்க காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் படமா இந்த படத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகல. நிறைய விஷயங்களை சொதப்பிட்டாங்க. ஸ்டோரியெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பராகவே ஸ்க்ரீன் பிளே பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நடுவில் ஹீரோ காமெடி பண்ண வச்சு சொதப்பியிருக்காங்க. சில காமெடி சீன்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகுது, மீது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் காமெடி சீனே யூஸ் பண்ணாமல் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா படம் வேற லெவலில் ஒரு படமாக வந்திருக்கும். படத்தில் அந்த வினோத மனிதன் எதனால மனித வெடிகுண்டா மாதிரி வெடிஞ்சு செத்தா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, வில்லனுக்கான பிளாஷ்பேக் போர்ஷன், வில்லன் எதனால இதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனது, அது எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இது எல்லாமே பக்காவாக பண்ணவங்க படத்தில் காமெடி சீன் அப்படிங்கிற பேரில் வச்சு படத்தை சொதப்பிட்டாங்க. டோட்டலாக சொல்லணும்னா ஒரு சூப்பரான ஸ்பை சீக்ரெட் ஏஜென்ட் மூவியாக வர வேண்டிய படம் இவங்க பண்ண சொதப்பலால் ஒரு சுமாரான படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு சுமாரான படம். இந்த படம் இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான படத்தோடையோ இல்லை சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.